இது நல்லா இருக்கு. நம்ம சும்மா கமெண்ட் படிக்கிறதோட கொஞ்சம் எமோஷனோட படிச்சு காமிங்க. திட்டுறதையும் அதே மாதிரி படிப்பேன். இனிமேல் எங்க அப்பா ஸ்கிரிப்ட் படிக்கிறது இல்லாம கமெண்ட்ஸ் உட்காந்து படிங்க. குளிருதுன்னு கஷ்டப்பட்டோங்கிறதுனால நீங்க இந்த தடவை வெயில் அடிட்டீங்க, பீச் எல்லாம் முடியல அப்படின்னு. சோ இப்ப பிரேசில் போறோம் சீசன் 3 போறோமா? சரி கவலை உள்ள. அப்படியே தம்பி என்ன அப்படியே போக வேண்டியதானே. நீல நிலவே சாங் தமிழ் படம் ஒரு படத்துக்கு போட்டேன். அது அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஏ சண்டாடி மனசெல்லாம் நீ தாண்டி திண்டாடுற பொன்னால தடுமாறி அப்படின்னு போட்டது. முதல்ல ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிங்க. மேம் சார் மேம், நான் விக்ரம் தான் படத்தை ஒரு 27 தடவை பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒரே ஆளுன்னு நினச்சினா ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டீங்க. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுக்குள்ள தான் எல்லாம் வேலை செய்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பேன். சூப்பர். ஸோ இதுதான் நம்மளோட என்டையர் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், சோஷியல் மீடியா, ஓடிடி, அப்புறம் நம்மளோட டிசைன், நம்மளோட மார்க்கெட்டிங், சேல்ஸ், இப்படி எல்லாம் கலந்த டீம் ஒரு 100+ இருக்கக்கூடிய இங்கே அவ்வளோ பேர் இல்லை, லீவ்ல இருப்பாங்க. பட் 100+ இருக்கக்கூடிய டீம் இப்போ எப்படி ஆரம்பிச்சு இப்போ 100 பேரோட இல்லை எல்லாம் யங் என்தூசியாஸ்டிக் எனர்ஜெட்டிக் டீம். நாங்களாம் 16 வயசுல வந்தோம் மேம். 29 உங்களுக்கு அது அதான் உங்களுக்கு அது எங்கா தெரியுது. எங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு மேம். என்ன பண்ண 10 இயர்ஸ் இட்ஸ் ஓகே. கைதில சொல்ற மாதிரி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு இப்பதானே பார்த்துட்டு இருக்காங்க. சரி அடுத்து போ வாங்க நல்ல வைபா போயிட்டு. ஓகே. ஸோ நம்மளுடைய சோஷியல் மீடியா டீம் சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுடைய சில ஃபோட்டோஸு கீழே, சுழலினுடைய அந்த ட்ரெய்லர் கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் அதை பற்றி நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் கதிர் பதட் இருந்து ஆரம்பிப்போம். ஃபோட்டோ வாட் அன் ஆக்டிங். He lived as a character in both the seasons. Loved your performance. You are the reason I have watched full. இது நல்லா இருக்கு. நம்ம சும்மா கமெண்ட் படிக்கிறதோட கொஞ்சம் எமோஷனோட படிச்சு காமிங்க. திட்டுறதையும் அதே மாதிரி படிப்பேன். இனிமேல் எங்க அப்பா ஸ்கிரிப்ட் படிக்கிறது இல்லாம கமெண்ட்ஸ் உட்காந்து படிங்க. அப்புறம் உங்களோட ஒரு போட்டோ இருக்கு பாருங்க. இந்த போட்டோ கீழே விஜய் தேவரகுண்டா நீங்களா? அதே தொப்பி, அதே கண்ணாடி. அடுத்து இன்னொரு கம்பேரிசன். Shahid Kapoor and Kadir look similar. Both are great actors. Classy, fantastic look. மும்பை கேமராமேன். இது கூட தெரியும்ல? எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஆல் லாங்குவேஜ் நீங்களே இல்ல, நீங்க படத்துக்கு கமிட் பண்ணீங்கன்னா தெரியும்னு சொல்லிட்டு போய் கத்துப்பாரு. 30 days 30 நாள்ல எப்படி கத்துக்கிறது? எல்லா புக்கும் வச்சிருக்கேன். உருது, தர்க்கிஷ் இதெல்லாம் வந்தா எல்லாம் ரெடி. கொரியன் படம் தான் நெக்ஸ்ட் டார்கெட். அதுதான் இது சாம்பர் வியட்நாமீஸ் போட்டிருக்காரு. இன்னைக்கு டீல் பேசிக்கலாம். சிறப்பு. கதிர் இஸ் ஏஜிங் லைக் a fine wine. எப்படி பாருங்க ஒரு பொண்ணு. இதெல்லாம் நான் பாக்குறதும் இல்ல, படிக்கிறதும் நாங்க பாப்போம். ஒரு பொண்ணு சொல்லிருக்கு கதிர் இஸ் ஏஜிங் லைக் a fine wine. அந்த புள்ள உடனே ரசிக்குது. அதான் போட்ட நானே இப்படி. Watching this third time, Adina and Kadir look like own brother. இது cooked video கேல. இது நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அண்ணன் தம்பியா இதெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ வேற பண்ணோம். அந்த கிளாரிபிகேஷன் நம்ம இது பண்றோம். குக்டுல நான் விக்கினா பார்த்துலாம் ரொம்ப நாள் ஆச்சு. அன்னைக்கு ப்ரிவியூல பாக்குறப்ப இப்பதான் எங்க கம்பெனிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாரு. வாங்க போவதா சொன்னாரு. இப்ப நிறைய வீட்டுல குக்டு பிரியாணி தான். 10 நிமிஷத்துல பிரியாணி ஆயிடுது. அப்புறமேல யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்ல. உப்பு கம்மியா இருக்கு, அது கம்மியா இருக்கு. எது யாரையும் திட்டுறதுக்கு இல்ல, அவரை திட்டிக்கலாம். நீங்க சமைப்பீங்களா? நல்லா குக்டுல நல்லா சமைப்பேன். புரியலையே. அதே பாக்கெட்டை உடைச்சு இப்படி ஊத்தி 15 நிமிஷத்துல இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம டைரக்டர்ஸ் ஆக்டர் மாதிரி. கதிர் அல்டிமேட் அண்ட் ஐஷு ஆல்சோ. And then Shreya ma'am, super. Trio acting is super. They are awesome. Super awesome. எல்லாம். Yes. அப்புறம் புஷ்கர் காயத்ரி மேம், புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம் 2 பேரும். We request you to create season 3 with the continuation of the story of Sakkara and Nandini. Really loved both the seasons. Thank you.
அவரோட நம்பர் கொடுங்க. கதிர் அப்பா எங்க ஆக்சுவலி ஷூட் முடியும் போது இல்ல கதிரும் ஐஸும் வந்து சேர்ந்து சீசன் 3 கதை எழுதிட்டாங்க. ஆமா, அது வந்து என்ன நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கோம், நம்ம பிரேசில் போறோம். அங்க ஒரு திருவிழா தானே, அங்க ஒரு திருவிழா வேற புடிச்சிட்டாங்க. பயங்கரமா இருக்கு. எல்லா ஊர்லயும் ஒரு மித்தாலஜி இருக்கு, ஒரு திருவிழா இருக்கு. இங்க வேற மேல இருந்து ஜூன் வரைக்கும் வெயில் கொளுத்திருதா. அதனால போனதான் சொன்னேன் மேம், போன தடவை வந்து குளிருதுன்னு கஷ்டப்பட்டோங்கிறதுனால நீங்க வந்து இந்த தடவை வெயில் எழுதிட்டீங்க, பீச் எல்லாம் முடியல அப்படின்னு. சோ இப்ப பிரேசில் போறோம் சீசன் 3 போறோமா? சரி சரி கவலை உள்ள. அப்படியே தம்பி என்ன அப்படியே போக வேண்டியதானே கூட. அப்போதே ப்ரமோஷன். ஆமா, அங்க ஒரு மாரியம்மன் கோயில் இருக்காதா? Wow, what a craft in writing. I wish they get more recognition beyond the borders. அப்படின்னு சொல்லி இருக்கு. புஷ்கர் காயத்ரி directly proportional to Professor Rackwell. மணிஷ்ட் அப்படி ஒரு போஸ்ட். கரெக்டா அது வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி வர போட்டிருக்காங்க. அப்போ உங்ககிட்ட இது ஏன் கேட்டாங்கன்னு தெரியல. ரித்திக் போட்டிருக்க அந்த குர்தாவை போட்டு who designed this kurta எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க, வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது எங்க காஸ்டியூம் டிசைனர்ஸ் பண்ணாங்க. ஸோ ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் அவங்க வீட்டுல வந்து கேட்டாங்க அந்த குர்தா எங்க கிடைக்கும், பாக்குறது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. எல்லாம் எக்ஸ்பென்சிவ் இல்லை, நாங்க சீப்பா முடிச்சிட்டோம் அதை. ஸோ அந்த டிசைனர் பேர் கொடுத்துட்டு அவங்க ஃபேமிலியை ஆர்டர் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபேமிலியில இருந்து அந்த கமெண்ட் நினைக்கிறேன். ஓகே, so Sulal 2 was so good. The girls intro in parallel to the Ashtakali event was shot very well. So everything is unpredictable. Thank you. Super. So அடுத்து சாம் பிரதர், உங்களுக்கு வந்து போட்டோ கீழே போட்டோவை பத்தின கமெண்ட்ஸ் தான் பிரதர் அதிகமா இருக்கு. உங்க பிக் தான் என்னோட வால்பேப்பர். உங்களோட இந்த பிக் இருக்குல்ல, எங்க வீட்லயே வைக்க மாட்டாங்க, நம்மளே வச்சுக்க மாட்டோம். இல்ல உண்மையாவே எனக்கு இன்னொருத்தன் எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தாரு. அது என்னுடைய ஒவ்வொரு போட்டோவே வார வாரம் அவர் மாத்திக்கிட்டு இருக்கிறாரா. நான் அதை கேட்ட உடனே எனக்கு உண்மையாவே சொல்றேன், நான் நம்பவே இல்லை. அவருக்கு சொல்றாரு இதான் இது போன வாரம் வச்சிருந்தது, இதெல்லாம் பாருங்க நான் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க நம்பணுங்கிறதுக்காக இல்லைங்க, உண்மையாக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அன்புக்கு நம்ம எப்பயுமே அது ரொம்ப எமோஷனலா இருக்கும். ரொம்ப நல்ல சார் இதுக்குன்னு வார வாரம் போட்டோ ஷூட் போக வேண்டியதா இருக்கு. ஐயோ மாத்திட்டு வார வாரம் போய் அவனை போட்டோ ஷூட். இல்ல முன்னெல்லாம் போட்டோ போடுறதே இல்லை, இப்பதான் ரீசெண்டா போடுறேன். எதுக்குன்னா நான் சாம்சிஎஸ்ன்னு மற்ற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனையே. புரியுதா உங்களுக்கு? அவர் வேற ஏதோ வேற எப்படியோ இருப்பாரு போல நினைச்சிட்டாங்க. அதனால அந்த ஆர்ஜேஸ் இருப்பாங்கல்ல, வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்ஜேஸ், ஆனா வெளியில போனா தெரியாது. சில நேரம் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல அதெல்லாம் எங்க தப்பு தாங்க. நாங்க அவரை வந்து அவர் ஸ்டுடியோல இருந்து வெளியிலேயே விடுறது இல்ல. சாம் அடுத்த எபிசோட் ரெடி சாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அனுப்பினா என்ன பண்ணுவாப்புல பாவம். மேபி இனிமேல் படத்துலலாம் சார் எல்லாமே வந்து டெக்னீஷியன் பேருக்கு பக்கத்துல அவங்க போட்டோ. இல்ல இந்த வாட்டி சூல் 2க்கு 2 சாங்க்கு வந்து வீடியோ வந்து அவர் ஸ்டுடியோலயே போயிட்டு, அவர் வெளியிலாம் கூப்பிட முடியாது, ஸ்டுடியோலயே போயிட்டு அவர் வாசிக்கிறத ஷூட் பண்ணிட்டு அதை மியூசிக் வீடியோக்குள்ள கட் பண்ணி அது இந்த வாட்டி போஸ்ட் பண்ணோம். ஸோ இனிமே எவ்ரி டைம் வந்து சாமோட ஒரு 3-4 ஷாட் நம்ம உள்ள வைக்கணும். ஆக்சுவலா இதை நாங்க யோசிச்சோம். டிஜிட்டல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பண்றப்ப டிஜிட்டல்ல கிரெடிட்ஸ்ல போட்டோவோட நம்ம தான் பண்ணோம். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் கிரெடிட்ஸோட போட்டோவோட போட்டோம். அடுத்து இவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி போட சொல்றாங்க. அப்ப நோக்கம் என்னன்னு நமக்கு தெரிய வருது இல்ல. அப்புறம் அதுல வர கேசி நீங்க தான். ஓகே, உங்களோட ஒரு போட்டோ கீழே ரொமான்டிக் லுக்கா அப்படி அந்த போட்டோ வெளியில வருதுக்கா, அதெல்லாம் தெரியலையே, எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே. இந்த போட்டோ வந்து அது கீழே கமெண்ட் வந்திருக்கு. ஓகே, சரியான வயசுல போட்டுருப்போம். இந்த இன்ஸ்டாகிராம்னே எனக்கு ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அதான் என்ன ஃபாலோ பண்ணுன்னா சரி ஓகேன்னு ஃபாலோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே தான் தெரியுது நான் ஃபாலோ பண்றதை வச்சு ஒரு வேலை பண்ணியிருக்கேன். பயமா இருக்கு. என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. தெரியும் நீ அங்கதான் வருவேன்னு நினைச்சேன். பேர்டு இல்லாம நல்லா இருக்கீங்க ப்ரோ. பேர்டு இருந்தா நல்லா திருவள்ளுவர் மாதிரி இருக்கீங்க. இருந்தாவா இல்ல இல்லன்னா ரொம்ப நல்லா இருக்கான். இருந்தா பேர்டு இல்லாம ரொம்ப நல்லா இருக்கான். பேர்டு இருந்தா திருவள்ளுவர் மாதிரி இருக்கீங்க. இது என்ன கம்பேரிசன்? ஓகே சூப்பர். ஸோ நிறைய நல்ல கமெண்ட்ஸும் இருக்கு.
அந்த காலத்துல தேவா, இந்த காலத்துல சாம் சிஎஸ், அண்ட் அன்சங் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. வெயிட்டிங் ஃபார் கைதி 2 அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கார்த்தி பிரதரும் அதை கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு, இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வாய்ஸ் மேட்ச் டு கைலாஷ் ஷா. கைலாஷ் அது ரொம்ப ஹை பிச்ல பாடுவார் அவரும். ஸோ அதனால அந்த வீசா தமிழ்ல கூட இந்த பாட்டு அபியும் நான் படத்துல பாட்டு பாடி இருக்காரு. ஆமா, சூப்பர் சிங். எங்களுக்கும் பாடி இருக்காரு கைலாஷ் கேர். நீல நிலவே ஃப்ரம் RDX is enough to prove who you are. Continue Rocky. Yes. ஆக்சுவலி நீல நிலவே சாங் வந்து தமிழ் படம் ஒரு படத்துக்கு போட்டேன். அது அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஏ சண்டாடி மனசெல்லாம் நீ தாண்டி நான் திண்டாடுறேன் பொன்னால தடுமாறி இப்படின்னு போட்டது. அது நல்லா இல்லைட்டாங்க. அதுக்கப்புறம் அது அந்த அந்த லைன் மட்டும் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணும்போது நீல நிலவே அப்படின்னு மாத்தியாச்சு. அந்த படம் ஒர்க் ஆச்சா? இல்ல ஒர்க் ஆகல பாருங்க. இப்போ இந்த படம் வந்துட்டு நல்லது தானே. அது எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துருக்கு. ஸோ வேஸ்ட் ஆகிறது எல்லாமே எதுவுமே வேஸ்ட் கிடையாது. ஏதாவது ஒன்று யூஸ் ஆகும். ஒரு குப்பை கூட குப்பை பிறக்கிறவங்க நல்ல குப்பைன்னு பிறக்குவாங்க இல்லையா? ஸோ குப்பையே கிடையாது அப்படின்னு யோசிப்பேன். நீல நிலவையா மலையாளம் ஆச்சே. சரி, வேற தமிழ் பாட்டு. கண்ணம்மா ஒன்ன மனசில் நினைக்கிறேன் பார்வை பாரடி பெண்ணே என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசுனா கண்ணே. அவ்வளோக்கெல்லாம் பாடல. உண்மையில இது காரணமாலாம் சொல்லுவாங்க தெரியல, பாடுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஆனா அவர் பாரு அதை தாண்டி பாடிட்டாரு கேட்டோன்னு. அதுதான் சிங்கர்ஸ்ட பாட சொன்னா சார். 3 days கான்சர்ட் நாங்க பார்த்தோம், நாங்க அங்கேயே பார்த்தோம். ஓகே, ஸோ பிஃபோர் வி லீவ் நம்ம இன்னும் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் இருக்கு. நம்ம உங்களுக்காக சில முக்கியமான விஷயங்களை டெலிவர் பண்றதுக்காக வி ஹேவ் அவர் குட்டி வினோ. அவர் வந்து குட்டி டெலிவரியோட வராரு உங்களை மீட் பண்றதுக்கு. ப்ளீஸ் வாப்பா வா சார். அவரை பார்த்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு சார். அவன் தான் சார் கெஸ்ட். வாடா வாடா. அவனை பார்த்துட்டு சாரு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வா, டைம் இல்ல. வீடியோக்குள்ள வராது. ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வா. முதல்ல ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிங்க. மேம் சார் மேம், நான் விக்ரமேதா படத்தை ஒரு 27 தடவை பார்த்துருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் ஒரே ஆளுன்னு நினைச்சுன்னா ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டீங்க. சத்தியமா எனக்கு தெரியாது. சரி, அதுக்காக நான் மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேம். அது பரவாயில்ல, படத்தை பார்த்தா போதும். அது ஸோ எல்லாருக்குமே 2 கிஃப்ட் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோ அண்ணன் போயிடலாம். ஆனால் நமக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10,000 தேவதைகள் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு ஒரு படத்துலேருந்து. ஸோ உங்களுக்கு சின்ன க்ரௌண்ட் இருக்குது. உங்களுக்கு லைஃப்பில் ஒரு 3 தேவதைகள் யார் யார் நீங்கள் மென்ஷன் பண்ணால் எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். 3 தேவதைகள் யாரு வேணா இருக்கலாம். 3மே பொண்ணா இருக்கும். அவசியம் இல்ல 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 இல்ல. தேவதைனா பொண்ணு தானே. ஃபேமிலில இருக்கிறவங்களும் இருக்கலாம். இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. தேவதைன்னா ஆண் தேவதையும் உண்டு. சமுத்திரகனி சார் நடிச்சிருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா லைக் ஜெனுவனா இண்டஸ்ட்ரிக்குள்ள இதுன்னு வந்ததுக்கு அப்புறம் மேம் சார் நிறைய இதுல நான் வந்து வீட்லயே இதுன்னு சொல்றப்போ சில விஷயங்கள் வந்து இட்ஸ் அ பிளஸ்ஸிங் விச் வில் ஹேப்பன். ஏன்னா இன்னைக்கு எப்போ ஒரு ஷூட்டா இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் நான் வேற படம் பண்றதோட ஃபுட்டேஜ் எது வந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் ஓடி வந்து இதை காமிச்சிருவேன். மேம் எப்படி இருக்கு, என்ன இதுன்னு இருக்கு. நான் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறத நான் பார்த்ததுக்கு அப்புறமேல் ஃபர்ஸ்ட் காமிக்கிறது வந்து மேம் சார்கிட்ட தான். அதோடது நான் கதை கேட்கறதா இருக்கட்டும், எதுவாக இருந்துச்சுனாலும் ஐ லைக் ஸ்பீக் டு தெம். அண்ட் ஜெனுவனா ஒருத்தன் வந்து எப்படியோன்னு ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மேம் சாரோட இது. அதுக்கப்புறம் நானும் எங்க அண்ணாவும் ஒரே டைம்ல தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஜெகதீஷ் அண்ணாவும் இதுன்னு வந்தோம். லைக் 2 பேத்துக்கும் 2 பேரும் இருந்து we have been like ஸோ அதனால இங்க இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் எங்க அண்ணாவும் எங்க அப்பாவும். அதுக்கப்புறம் இந்த 3வது அது யாரா வேணா இருக்கலாம். இருங்க யோசிக்கணும்ல. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஏதோ ஒரு பொண்ணு, ஏதோ உங்களுக்கு லெஃப்ட் சைடுல கூட நிக்கலாம். இந்த பொண்ணுன்னு கேட்டாங்க, அதுக்கு தேடிட்டு இருக்கேன் நான் இப்பதான்.
ப்ரோ அப்படி எதுவும் சரி ஓகே சரி ஓகே. ஸோ இந்த தேவதைகளுக்கு நன்றி. இந்த நேரத்துல இன்னும் நிறைய படத்துல சொன்ன மாதிரி இன்னும் 10,000 தேவதைகள் உங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணணும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய இந்த பயணம் தொடர்ந்து அமையணும் ஆக்டிங் கேரியர். வாழ்த்துக்கள். அப்புறம் நீங்கள் கணக்கில் பெரிய புலின்னு சொல்லி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன ஈக்குவேஷன் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். அதெல்லாம் பழசுனேன், புதுசாக ஒன்று நான் அது அவனுக்கு தெரியாது. வாய்ப்பே கிடையாது. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், நான் எப்படி தெரியும்? வாய்ப்பு இல்லை. நீ அவரு சிவில் இன்ஜினியர் தான் தெரியும். மெக்கானிக்கல் தான். சரி ஒரு சின்ன இது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் மனசில் என்ன நம்பர் நினைக்கிறீங்களோ அதை நான் சொல்லிடுவேன். ஓகேவா? 10க்குள்ள ஒரு நம்பர் நீங்கள் வச்சுக்கோங்க. வேற எங்க இருந்து புலி மேக்ஸுக்கு என்ன திருடுறது? 10க்குள்ள ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்களேன். அதை இன்ட்டு 2 போட்டுக்கோங்கண்ணே. இன்ட்டு 2 போட்டுட்டுண்ணே, ஒரு நிமிஷம்ண்ணே. இன்ட்டு 2 போட்டுட்டு கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். இன்ட்டு 2 போட்டுக்கோங்கண்ணே. அதோட ஒரு 50 ஆட் பண்ணிக்கோங்கண்ணே. ஓகே, அவரு நம்ம ஆள் தான் போல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி ஆரம்பிச்ச? மேக்ஸ்ல நீங்க புலி. 10க்குள்ள ஒரு நம்பர்ண்ணே. அதை இன்ட்டு 2 போட்டுக்கோங்கண்ணே. ப்ளஸ் 50ண்ணே. 2 இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, செம்மையா இருப்பாங்க. பிரேம் பாருங்கச்சி, 2 இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கலக்கிறேன். ப்ளஸ் 50ண்ணே. அதை டிவைடட் பை 2 போட்டுக்கோங்கண்ணே. இப்போ நீங்கள் ஒரு நம்பர் நினச்சிங்களேண்ணே, அதை வந்து அந்த ஆன்சரோட மைனஸ் பண்ணிக்கோங்கண்ணே. 25 வந்துருக்குண்ணே. எதை போட்டாலும் 25 தான் வருமா? இதை நாங்களும் பண்ணியிருக்கோம். ஆனா இதுல யாருமே இம்ப்ரெஸ் ஆகல. இந்த வித்தையை நானும் கத்துக்கிட்டு தான், நானும் 2-3 கேர்ள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சிருக்கு. நானும் ஒரு கேர்ள்கிட்ட தானே கத்துக்கிட்டேன். இப்படிதான் ஏமாறுறோம், புரியுதா இல்லையா? அப்படிதான் சொல்லுமா? அவரோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் இப்படி போட்டு வச்சிருக்காரு சார். இது வந்து நம்ம தமிழ்நாடுடைய சிபிசிஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்தது சார். மேம் இது வந்து நம்ம இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ரா ஏஜென்சி அப்படி ஒன்று இருக்கான்னு தெரில மேம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரா ஏஜென்சி வந்து கொடுத்த ஃபைல்ஸ் மேம். ஸோ வந்து நீங்கள் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துட்டீங்க. அவங்க கிட்ட நிறைய முடிக்க முடியாத கேசஸ் இந்த மாதிரிலாம் கேசஸ் இந்த மாதிரிலாம் இருக்கா மேம். ஸோ நீங்கள் இதை படமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சுழல் மாதிரி ஒரு 8 எபிசோட் 10 எபிசோட் கிடைச்சிரும். அவங்களுக்கும் கேஸ் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி இதை கொடுத்துருக்காங்க மேம். அதாவது ஒன் சைட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே. ஓ அது வேற இருக்கா? சரி சரி பார்த்துக்கலாம். சார் அதுதான் சார். ஏன் சார் இந்த மாதிரியே போகிறதுனால என்னன்னு அதுக்காக தான் சார், அந்த கேள்விக்காக தான் சார் இந்த மாதிரி தங்களுக்கு சரியாக சட்டம் ஒன்று பண்ணலாம். ஒரு கேஸ் ஃபைல பார்த்துட்டு அடுத்து உங்களோட பெரிய விஷயம் நீங்க வச்சிட்டு இருக்க விஷயங்கள் ஏதாவது? ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் கிராக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ we have started pitching it around. நெக்ஸ்ட் ஆரம்பிச்சிடும். கிராக் பண்ணிட்டோம். என்ன ஜானர்னால தெரிஞ்சுக்கலாம், அது வரும். ஓகே சார். மேம் ஆக்சுவலாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு வந்துட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபேமிலிக்குள்ளே ரன் பண்ணுறதே, ஃபேமிலிக்குள்ளே வேலை செய்கிறது, வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறதே வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் இன்றைக்கி காலகட்டங்களில். இங்கே இருக்கிற நிறைய கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும், இன்க்ளூடிங் மீ. ஸோ அதுலேருந்து வெளியில் வேலை ஃப்ரம் டைரக்ட். ஐயோ இருண்ணே, எனக்கு ஐயோ பதறது, சத்தியமாக பயமாக இருக்குண்ணா. ஸோ வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் மேம். அதை தாண்டி நீங்கள் வெளியில் இவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான சீரீஸ் வரைக்கும், படங்கள் வரைக்கும் நிறைய கொடுத்தனால மல்டி நேஷனல் அவார்ட் ஃபார் புஷ்கர் அண்ட் காயத்ரி மேம். ஆமா. I want to thank my father, my mother. And Laila College. Yeah, பாரு. ஆமா. எங்க பேர் கம்மிடுங்க. இப்ப மேம் சார் நடிக்கலாம் வச்சு அப்புறம் அவங்களே எழுதி அவங்க நடிக்காங்க. இப்பெல்லாம் நான் யாரா நடிக்கிறாங்கன்னா அப்பவே கட் பண்ணி நீங்க நடிக்க விட்டுறீங்களா? முன்னாடியே கடையை போட்டு உட்காந்துறீங்க. அதுல வேற சத்தியமேவே ஜெயம். Truth alone will triumph. அது அவ்வளவுதான் வச்சுக்கோங்க மேம். எஸ் சார். செக்குன்னு உள்ள வரீங்க, வாங்கி கொடுக்கவே இல்லையா மேடம்? இன்னமும் செக்கெல்லாம் நம்புறீங்களா? கேஸையா போட்டுட்டு இருக்கலாம் சார். இங்க வாங்க சார். செக் ஃப்ரம் லியோனார்டோ டிகாப்ரியோ.
வராதுன்னு தெரிஞ்சு ஏன்டா எழுதி கொடுக்குறீங்க. லியோனார்டோ டிகாப்ரியோ, பிராட் பிட் தானே மேடம்? பிராட் பிட், ஜானி டிப், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு செக்லீஃப் அமைச்சிருக்காங்க சார். ஓகே, இங்கேயே பிஸியாக போட்டு இங்கேயே பிஸியாக இருக்கலாம், அங்கே வரமாட்டீங்க அப்படின்னாலும் ஒரு blank செக் கொடுத்தாங்க. அதை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க சார். எவ்வளோ வேணால் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்களா? உடனடியாக அந்த 3 பேருக்கும் நீங்கள் வந்து அங்கே போட்டு இல்லை என்ன சார் எவ்ரிபடி நம்ம ஊர் செக்கே பவுன்ஸ் ஆகுது, அந்த ஊர் ஆகுமா? அதுவும் டூப்ளிகேட் செக் கொடுத்துருக்காங்க சார். அது சொல்லக்கூடாது. மல்டிநேஷனல் பேங்க். ஸோ அதான் சார். இல்லை எனக்குமே உண்மையாக ஆசை சார். உண்மையான செக் நான் உங்ககிட்ட எனக்கு வரும்னு நம்புறேன். வந்த உடனே போட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிளாக் ஷீட் தான். நிறைய காஸ்டியூம்ஸ் வந்து விதவிதமாக கலர் கலராக போகிறதுனால ஒரு நன்றி கடிதம் உங்களுக்கு வந்து வந்துருக்கு சார். திருப்பூர் சாயப்பட்டறை சங்கம் அவங்க வந்து உங்கள் நன்றி கடிதம் முடிச்சிருக்காங்க. நீங்கள் எல்லா கலர்லையும் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்றதுக்காண்டி அவங்க ஒரு நன்றி கடிதம் வச்சுருக்காங்க சார். அது உங்களுக்கு கொடுத்து சொன்னாங்க சார். அவ்வளோதான் சார். இந்த 2 நிமிஷம் தானே போயிருவேல்ல. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். சூப்பர். ஸோ சுழல் 2 ஒரு அற்புதமான என்கேஜிங்கான ஒரு வெப் சீரிஸ். அகைன் சுழலினுடைய வெற்றிக்கு அப்புறம் சுழல் 2 இன்னும் நிறைய லைனப்பில் நீங்கள் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க தான் போகிறீங்க, எங்களை என்டர்டெயின் பண்ண தான் போகிறீங்க. உங்களை மகிழ்விக்கிறதுக்கும் உங்களை கொண்டாடுறதுக்கும் இந்த வாய்ப்பை பிளாக் ஷீப் டீமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஃப்ரம் என்டையர் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் for having us. இது one of the most fun interviews. அதாவது இப்போ ஸ்கிரிப்ட் எழுதுல எவ்வளோ ஒர்க் போதோ நீங்கள் ஒரு ஷோ பண்ணுறதுலையும் இவ்வளோ டீமு இத்தனை ஒர்க் போகுது. அதனால தான் ஐ திங்க் தட் இஸ் த ரீசன் ஃபார் யுவர் சக்ஸஸ். ஏன்னா இந்த எஃபர்ட்ஸ் ஃபார் இந்த வாக்ஸ் போர்லாம் வந்து ஒரு இன்டர்வியூக்கு எனக்கு ஹியூமர் வேற பிரிக்கிறீங்க, என்ன சொன்னாலும் மாற்றி மாற்றி பிரிக்கிறீங்க. சூப்பர். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. அண்ட் இப்போ அமேசான் பிரைம்ல சுழல் 2 இதுவரையிலையும் பார்க்காதவர்கள் நிச்சயமா போய் பாருங்க. நம்ம தொடர்ந்து இதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய நல்ல படைப்புகளும் நல்ல கலைஞர்கள்ட்ட இருந்து நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. வித் திஸ் நோட் we are closing now and until we meet you next time, it's Tata bye from RJ Vignesh, entire Black Sheep family along with Adirchi Arun and Sulal 2. இது Artica Gold Company RJ Vignesh office powered by Dhanvantralaya Ayurveda Speciality Hospital மற்றும் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். நன்றி.